ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் அறிஞர்களின் பிறந்த ஊர்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி தமிழ் அறிஞர்களின் பிறந்த வருடங்களை நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதியார் பிறந்த ஊர் எது? பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. பாரதிதாசன் பிறந்த ஊர் எது? பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுவை. அடுத்த வினா, நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் எது? நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் மோகனூர், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் எது? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் எது? ஆன்சர் தேரூர். தேரூரில் பிறந்திருக்கு. நாகர்கோயிலுக்கு பக்கத்தில் இந்த ஊர் இருக்குது. முடியரசன் பிறந்த ஊர் எது? முடியரசன் பிறந்த ஊர் பெரியகுளம், தேனி மாவட்டம். அடுத்த வினா, வாணிதாசன் பிறந்த ஊர் எது? வாணிதாசன் அவர்கள் பிறந்த ஊர் வில்லியனூர், புதுவைக்கு பக்கத்தில் இருக்குது. சுரதா பிறந்த ஊர் எது? சுரதா பிறந்த ஊர் பழையனூர், பழையனூர். ஓகேங்களா? நாகை மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த வினா, கண்ணதாசன் பிறந்த ஊர் எது? கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி, சிறுகூடல்பட்டி சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த ஊர் எது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த ஊர் எது? செங்கப்படுத்தான் காடு, செங்கப்படுத்தான் காடு பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது. அடுத்தது, மருதகாசி அவர்கள் பிறந்த ஊர் எது? மருதகாசி பிறந்த ஊர் எது? ஆன்சர் மேலக்குடிக்காடு, திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. பிச்சமூர்த்தி பிறந்த ஊர் எது? பிச்சமூர்த்தி பிறந்த ஊர் எது? ஆன்சர் கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம். சீசு செல்லப்பா பிறந்த ஊர் எது? சீசு செல்லப்பா பிறந்த ஊர் சின்னமனூர், தேனி மாவட்டத்தில் இருக்க சின்னமனூர். அடுத்தது, தருமு சிவராமு பிறந்த ஊர் எது? தருமு சிவராமு பிறந்த ஊர் எது? ஆன்சர் திரிகோணமலை, திரிகோணமலை இலங்கையில் இருக்கு. அடுத்தது, பசுவையா பிறந்த ஊர் எது? பசுவையா பிறந்த ஊர் எது? மகாதேவர் கோயில், மகாதேவர் கோயிலில் பிறந்திருக்கார், நாகர்கோயில் மாவட்டம். ரா மீனாட்சி பிறந்த ஊர் எது? ரா மீனாட்சி பிறந்த ஊர் எது? திருவாரூர், திருவாரூரில் பிறந்திருக்காங்க. அடுத்தது, மு மேத்தா பிறந்த ஊர் எது? மு மேத்தா பிறந்த ஊர் பெரியகுளம், தேனி மாவட்டம். அடுத்த வினா, சிற்பி பிறந்த ஊர் எது? சிற்பி பிறந்த ஊர் ஆத்து பொள்ளாச்சி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காங்க, கோவை மாவட்டம். ஈரோடு தமிழன்பன் பிறந்த ஊர் எது? ஈரோடு தமிழன்பன் பிறந்த ஊர் எது? ஆன்சர் பாருங்க, சென்னிமலை, கோவை மாவட்டத்தில் இருக்கு. அடுத்தது, அப்துல் ரகுமான் பிறந்த ஊர் எது? அப்துல் ரகுமான் பிறந்த ஊர் எது? மதுரை. கலாபிரியா பிறந்த ஊர் எது? கலாபிரியா பிறந்த ஊர் எது? ஆன்சர் திருநெல்வேலி. கல்யாண்ஜி பிறந்த ஊர் எது? கல்யாண்ஜி பிறந்த ஊர் எது? ஆன்சர் திருநெல்வேலி. அடுத்தது, ஞானக்கூத்தன் பிறந்த ஊர் எது? ஞானக்கூத்தன் பிறந்த ஊர் எது? ஆன்சர் தஞ்சை. தேவதேவன் பிறந்த ஊர் எது? தேவதேவன் பிறந்த ஊர் எது? ஆன்சர் ராஜகோவில், விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு, ராஜகோவில். அடுத்தது, சாலை இளந்திரையன் பிறந்த ஊர் எது? சாலை இளந்திரையன் பிறந்த ஊர் எது? ஆன்சர் திருநெல்வேலி. சாலை நெய்னார் பள்ளிவாசல், ஓகேங்களா, அதுதான் அவருடைய ஊர், திருநெல்வேலி மாவட்டத்தில். ஷாலினி இளந்திரையன் பிறந்த ஊர் எது? ஷாலினி இளந்திரையன் பிறந்த ஊர் எது? விருதுநகர் மாவட்டம். ஆலந்தூர் மோகனரங்கன் பிறந்த ஊர் எது? ஆலந்தூர் மோகனரங்கன் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா ஆலந்தூர், ஓகேங்களா, சென்னை மாவட்டத்தில் இருக்குது, சென்னைக்கு பக்கத்தில். மு வரதராசனார் பிறந்த ஊர் எது? மு வரதராசனார் பிறந்த ஊர் எது? வேலம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது, வேலம் அப்படிங்கிற ஊர் திருப்பத்தூர் மாவட்டம், ஓகேங்களா. அண்ணா பிறந்த ஊர் எது?
அண்ணா பிறந்த ஊர் அப்படின்னா காஞ்சிபுரம். அடுத்தது ஆனந்தரங்கர் பிறந்த ஊர் இது. ஆனந்தரங்கர் பிறந்த ஊர் இது. ஆன்சர் பெரம்பூர். ஓகேங்களா, சென்னையில் அமைஞ்சிருக்கு. மறைமலை அடிகள் பிறந்த ஊர் இது. மறைமலை அடிகள் பிறந்த ஊர் திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றம். அடுத்த நான் பாருங்க, பரிதிமார் கலைஞர் பிறந்த ஊர் இது. பரிதிமார் கலைஞர் பிறந்த ஊர் இது. ஆன்சர் விளாச்சேரி. விளாச்சேரி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. அடுத்த வினா, நாமு வேங்கடசாமி நாட்டார் பிறந்த ஊர் இது. நாமு வேங்கடசாமி நாட்டார் பிறந்த ஊர் இது. ஆன்சர் நடுக்காவேரி. தஞ்சை மாவட்டத்தில் இருக்கு நடுக்காவேரி. திருவிக்கா பிறந்த ஊர் இது. திருவிக்கா பிறந்த ஊர் இது. ஆன்சர் துல்லம். ஸோ இப்போ வந்து தண்டலம் அப்படின்னு அழைக்கிறாங்க அந்த ஊர் பேரை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. வையாபுரி பிள்ளை பிறந்த ஊர் இது. வையாபுரி பிள்ளை பிறந்த ஊர் இது. சிங்க நரசையன் பேட்டை. சிங்க நரசையன் பேட்டை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. அடுத்தது செய்குதம்பி பாவலர் பிறந்த ஊர் இது. செய்குதம்பி பாவலர் பிறந்த ஊர் இது. ஆன்சர் இடலாக்குடி. இடலாக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. ராபி சேது பிள்ளை பிறந்த ஊர் இது. ராபி சேது பிள்ளை பிறந்த ஊர் இது. ராசவல்லிபுரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. அடுத்த வினா, ஊவேசா ஐயர் பிறந்த ஊர் இது. ஊவேசா ஐயர் பிறந்த ஊர் இது. ஸோ ரெண்டுலேயுமே உத்தமநாதபுரம்னு ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஓகேவா, ஸோ உத்தமநாதபுரத்தில் பிறந்திருக்காரு. ஓகேங்களா, உத்தமநாதபுரம். அடுத்தது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் இது. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் இது. ஆன்சர் சிந்தாதிரிப்பேட்டை. சிந்தாதிரிப்பேட்டை சென்னையில் இருக்கு. சி லக்குவனார் பிறந்த ஊர் இது. சி லக்குவனார் பிறந்த ஊர் எது? ஆன்சர் வாய்மைமேடு. வாய்மேடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வாய்மேடு அப்படின்னு கூட இந்த ஊரை சொல்லுவாங்க. வாய்மேடு வாய்மைமேடு எல்லாமே ஒன்று தான். தஞ்சையில் இருக்கு. அடுத்தது தேவநேய பாவனார் பிறந்த ஊர் எது? தேவநேய பாவனார் பிறந்த ஊர் சங்கரன் கோவில். பாவலேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் எது? பாவலேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் சமுத்திரம் சேலத்தில் இருக்கு. அடுத்த வினா, ஜியு போப் பிறந்த ஊர் எது? ஜியு போப் பிறந்த ஊர் எது? ஆன்சர் எட்வர்ட் தீவு பிரான்ஸில் இருக்கு. எட்வர்ட் தீவு. வீரமாமுனிவர் பிறந்த ஊர் எது? வீரமாமுனிவர் பிறந்த ஊர் காஸ்தக்லியோன். காஸ்தக்லியோன் அப்படிங்கிறது தான். ஸோ இத்தாலியில் இருக்கு. அடுத்தது தந்தை பெரியார் பிறந்த ஊர் எது? தந்தை பெரியார் பிறந்த ஊர் எது? ஆன்சர் ஈரோடு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் எது? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் பசும்பொன் ராமநாதபுரத்தில் இருக்கு. அண்ணல் அம்பேத்கர் பிறந்த ஊர் எது? மகாராஷ்டிரா மாநிலத்தில் அம்பவாதே அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்திருக்காரு. அடுத்தது பெருந்தலைவர் காமராசர் பிறந்த ஊர் எது? பெருந்தலைவர் காமராசர் பிறந்த ஊர் அப்படின்னா விருதுநகர். விருதுநகர். அடுத்த வினா, காயிதே மில்லத் பிறந்த ஊர் எது? காயிதே மில்லத் பிறந்த ஊர் அப்படின்னா திருச்சி. காயிதே மில்லத் வந்து திருச்சியில் பிறந்திருக்காரு. மாப்போசி அவர்கள் பிறந்த ஊர் எது? மாப்போசி பிறந்த ஊர் எது? ஆன்சர் என்ன அப்படின்னா சால்வன் குப்பம். சால்வன் குப்பம் 1000 விளக்கில். ஓகேவா. அன்னிபெசன்ட் அம்மையார் பிறந்த ஊர் எது? ஸோ லண்டன் குடும்பம். ஓகேங்களா, லண்டனில் வசிக்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்தாங்க. ஆனால் அவங்களுடைய நேட்டிவ் வந்து அயர்லாந்து. ஸோ குடியுரிமையில் அயர்லாந்து. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த ஊர் எது? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த ஊர் புதுக்கோட்டை. தெல்லையாடி வள்ளியம்மை பிறந்த ஊர் எது? ஸோ ஜோஹன்ஸ்பர்க். ஓகேங்களா, ஜோஹன்ஸ்பர்க்னு வரும். ஸோ தென்னாப்பிரிக்காவில் இருக்குது. ஓகேவா. அடுத்தது வேலு நாச்சியார் பிறந்த ஊர் எது? வேலு நாச்சியார் பிறந்த ஊர் அப்படின்னா அவங்களுக்கு ராமநாதபுரம். ராமநாதபுரம். அஞ்சலை அம்மாள் பிறந்த ஊர் எது? அஞ்சலை அம்மாள் பிறந்த ஊர் அப்படின்னா உங்களுக்கு வந்து முதுநகர். ஸோ கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற முதுநகர் தான் அஞ்சலை அம்மாள் பிறந்த ஊர். ஓகேவா. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் சிக்கு உண்டான, ஓகேங்களா, பார்ட் சிக்கு உண்டான தமிழறிஞர்களை பார்த்துருப்போம். சங்ககால இலக்கியங்களை வர்ற ஆசிரியர்களோட உங்களுக்கு அந்த பிறந்த நூற்றாண்டு ப்ளஸ் அவங்களுடைய பிளேஸ், பர்த் பிளேஸ் வந்து எவ்வளோ பேருக்கு இருக்கோ அதெல்லாம் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாகவே நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதை தெரியப்படுத்துங்க. ஓகேவா. ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.